நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. அதிமுகவை எம்எல்ஏ பதவியோட தாவேக்கல போய் சேர்ந்து மந்திரி ஆயிடலான்றதுக்காக நீ தவறான எண்ணங்கள்லாம் போடுற. நீ எவ்வளவு பேரை இங்க தடுத்துலாம் பார்த்த. இதுவரையிலே இந்த இடத்துல எவ்வளவு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. இதுவரை இது பேர் கூட்டம் இதுவரை வந்ததே கிடையாது. இது எல்லாம் தானா வந்த கூட்டம். புரட்சி தமிழருக்கு ஒரு இக்கட்டான நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி ரோட்ல போற நாயிலா நிலைமை பேசுது. எவையோட திறந்து பேசுறான். கோவப்பட்ட தோழர்கள் எல்லாம் பொங்கி எழுந்து இன்னைக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு பொங்கி எழுந்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்க இருக்கிறவங்க எந்த கும்பனாலும் அசைச்சு பார்க்க முடியாதான்னு சொல்லி காட்ட வந்து நாங்க ஒரு பாடு கூட யாரையும் வைக்கவே சொல்லல. இதுக்கு முன்னாடி சண்முகம் இருக்கும்போது கெஞ்சுவோம். நாங்கெல்லாம் ஆளுக்கு 5 போர்டு வைப்போம். ஆளுக்கு 5 போர்டு 10 போர்டு வைப்போம். யாரும் போர்டு வைக்க மாட்டாங்க. இன்னைக்கு சத்தியமா போர்டு வைக்க இடம் நிறைய தோழர்கள் எவ்வளவு போர்டு ஒட்டி பின்னாடி கிடக்குது. கோபம் அந்த எதிரிகள் மேல, இந்த துரோகிகள் மேல கோபம், எடப்பாடியார் மேல பாசம், கட்சி மேல பாசம், கட்சிக்கான உயிரையும் கொடுக்கணும் உழைப்பையும் கொடுக்கின்ற எண்ணம். இப்படிப்பட்ட தொண்டர்கள் இருக்கின்ற வரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலையும் எந்த நிமிடத்தாலையும் அசைத்து கூட பார்க்க முடியாது. அண்ணா திமுக தான் நாளைக்கு ஆளப்போகின்ற கட்சி. அண்ணா திமுகவினுடைய நாங்க மற்ற கூட்டணியில நாங்க எந்த குறைபாடு எந்த இதை நாங்க சொல்லல. அனைவரும் ஒன்று இணைந்தால் அனைத்து தரப்பான வாக்குகள் எல்லாம் பெற்றால்தான் நாம் வெற்றி பெற முடியும். ஆனா சி.வி. சண்முகம் வேணுமுடியே பண்றான். அண்ணா திமுக அடிக்கிறதுக்கு அவனுக்கு தாவேக்கான சோபா கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டான். அது பிஸ்கட் சோபா, கோல் பிஸ்கட் சோபா வாங்கிட்டான். அதனால அதுக்காக அவன் எவ்வளோ முயற்சிகள் எடுக்கிறான். முதல் என்ன சொன்னா, திருமாவளவன் முதலமைச்சருக்கு நான் சொன்னேன் வேணான்ட்டாங்கண்ணா. ரெண்டாவது திமுக கிட்ட பேசினாங்கண்ணா. இப்ப புதுசா இப்படி ஒரு கதையை எடுத்து விடுறான். பாமக வீட்டு வந்து இடிச்சு விடுறான். இது மாதிரி இன்னும் நிறைய வேலை செய்வான், நிறைய சித்து வேலைகள்லாம் செய்வான். ஆனால் அப்படிப்பட்டவனா நடமாட விடக்கூடாது. உங்க ஏரியா பக்கம் வந்து அந்த துரோகி 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 என்று நீங்க எல்லாம் விரட்டி அடிக்க வேண்டாம். அப்பதான் திருந்துவான். இதெல்லாம் திருந்த மாட்டான். வாயை வச்சு சும்மாவே இருக்க மாட்டான். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே களை எடுத்து அந்த பயிர் காற்றோட்டமாக இருக்கின்ற உரம் இருக்கின்ற நம்முடைய எரு சக்திகள் எல்லாம் கிடைத்து வளமான முறையிலே இருக்கின்ற இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக உழைப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எடப்பாடியார் தலைவர்களே உருவாக்குவோம் என்று கூறி இந்த கூட்டத்துக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கூறி இப்போது கண்டன ஆர்ப்பாட்டத்தினை வாசிக்கின்றேன்.